ராம் நாராயண ராம். இன்றைய இந்த சிறப்பு எபிசோடிலே நாம் ஜாதி மற்றும் மதம் பற்றி பேசப் போகிறோம். இயற்கை எங்களை அனைவரையும் சமமாக உருவாக்கியுள்ளது, யாருக்கும் வேறுபாடுகள் இல்லாமல். ஆனால் பூமியில் உள்ள சில தவறான ஆன்மீக குருக்கள் மனிதர்களை பல்வேறு ஜாதி மற்றும் மதங்களில் பிரித்துள்ளனர். இதன் காரணமாக அனைவரின் மனதில் ஒருவரை ஒருவர் பாகுபாடு உணர்வுகள் உருவாகின. மக்கள் ஜாதி மற்றும் மதத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் செய்யத் தொடங்கினார்கள். நாம் ஏன் மறந்து விடுகிறோம் என்றால், நாம் அனைவரும் ஒரே பூமியில் வாழும் உயிரினங்கள்தான். நாம் ஒரே பூமியில் வாழ்கிறோம். ஆனால் ஏன் சமுதாயம் ஜாதி மற்றும் மதத்தின் பேரில் பூமியை துண்டுகளாக பிரித்துள்ளது? இது தொடர்ந்தால் உலகம் முழுவதும் ஒருவர் மற்றவரின் எதிரியாக மாறிவிடும். ஆனால் நாம் எதிரிகளாக அல்ல, அன்பின் செய்தியாளர்களாக மாற வேண்டும். நெஞ்சுகளில் வெறுப்பு அல்ல, அன்பின் விதைகளை நட்டிட வேண்டும். இன்றைய இந்தியாவில் இன்னும் மதம் மற்றும் ஜாதி என்பது ஆழ்ந்த பிரச்சனையாக உள்ளது. இது மக்கள் மனதினை வலுவாக பிடித்து உள்ளது. இது அந்தந்த பெரும்பாலான மக்கள் அதை விட்டு வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டுள்ளனர். அனைவரையும் பணி மற்றும் இயற்கையின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யும்போது, அந்த அடிப்படையில் சமூக செயல்பாடுகள் நடந்தால் சமூகத்தின் பல பிரச்சனைகள் தானாகவே தீர்க்கப்படுவோம். இந்தியாவில் ஜாதி மற்றும் மதம் பற்றிய பிரச்சனை நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. இது சமூகத்தை பிரிக்கவும் பல்வேறு குழுக்களில் பிரிக்கவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஜாதி மற்றும் மதத்தின் பேரில் ஒழுக்கவாதம் மற்றும் வேறுபாடு மனித இனத்திற்கு எதிரானவையாகவும் சமுதாய முன்னேற்றத்தை தடுக்கும் வகையிலும் இருக்கின்றன. ஜாதி என்பது ஒரு சமூக கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது, சமுதாயத்தில் பணியினை பிரிப்பதற்காக. ஆனால் காலப்போக்கில் இது ஒரு நிலையான அடையாளமாகவும் வேறுபாட்டாகவும் மாறிவிட்டது. ஜாதி அடிப்படையில் உயர்வு மற்றும் கீழ்வு உணர்வு சமூகத்தை உடைத்துவிட்டது. இதனால் பல பிரிவுகள் மற்றும் சிறுபான்மைகளுக்கு கல்வி, வேலை மற்றும் சமமான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளன. இன்று ஜாதி பெயரில் நடைபெறும் குற்றங்கள், வேறுபாடுகள் மற்றும் சமுதாய அசமத்துவம் எங்கள் சமூகத்தின் கடுமையான உண்மையாக இருக்கின்றன. இது நமது சிந்தனைகளையும் முன்னேற்றத்தை தடுத்தும் இருக்கின்றது. மதம் முதன்மையில் ஒரு நபரின் ஆன்மீக மற்றும் ஒழுக்க முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் காலத்தோறும் அது பிரிவு மற்றும் போராட்டங்களின் கருவியாக மாறிவிட்டது. இன்று மதம் அரசியலிலும் வாக்குப்பெட்டி நுகர்வு செய்யப்படுகிறது. இது மதவாதத்தையும் மற்றும் புறக்கணிப்பையும் ஊக்குவிக்கின்றது. ஜாதி மற்றும் மதத்தின் வேறுபாடுகளை அழிக்க நாம் இயற்கையின் முன்னிலையில் நம் மனதையும் ராம் நாராயண ராம் என்ற சொல்லின் வழியில் இணைவோம். ஜாதி மற்றும் மதம் ஒருபோதும் சமூக மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆதாரமாக இருக்க முடியாது. இவை நெஞ்சில் வெறுப்பை பரப்புகின்றன. ஜாதி மற்றும் மதம் இன்று சமூக அசமத்துவத்திற்கும் மற்றும் போராட்டத்திற்கும் காரணமாக இருக்கின்றன. இப்பொழுது நாம் இந்த வேறுபாடுகளை அழித்து சமநிலை மற்றும் தார்மீக சமுதாயத்தை உருவாக்கும் நேரம் வந்துவிட்டது. இது நாம் நமது உள்ளத்தையும் மனதை கேட்டு இயற்கையுடன் இணைந்து ராம் நாராயண ராம் என்ற சொல்லை பெரும்பாலும் கூறுவதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். இயற்கையே மிகப்பெரிய மதம், அதனால்தான் அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபர் ராம் நாராயண ராம் உடன் இணைந்தால் வாழ்க்கையில் புதிய பார்வை கிடைக்கும். இந்த புதிய பார்வை எங்களுக்கு புதிய ஆற்றலை தருகிறது மற்றும் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுகிறது. ராம் நாராயண ராம் மூலம் மக்களுக்கு எப்போதும் நல்ல எண்ணங்களை வைத்திருக்க வேண்டும், வாழ்க்கையில் எப்போதும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் மற்றும் சாத்தியமானவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ராம் நாராயண ராம் மூலம் சமுதாயத்தில் பரவலாக உள்ள எதிர்மறை சக்தியை அழிக்க எப்போதும் முயற்சி செய்யப்படுகிறது. இது சமுதாயத்தில் இருளை அகற்றி விழிப்புணர்வு ஒளியை பரப்ப உதவுகிறது. ராம் நாராயண ராமுடன் இணைந்து மக்களின் வாழ்க்கை வெற்றி பெறுகிறது மற்றும் அவர்கள் தொடர்ந்து வெற்றிக்கான பாதையில் முன்னேறி வருகின்றனர்.